அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரந்தது உலகம், விரிந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம். அறிவினை முதலாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க வந்திருக்கும் அன்பு மாணவ செல்வங்களை வளமாக வாழ்த்தி புல்லியன் அகாடமி நிறுவனம் 2025 ஆண்டுக்கான ரமலான் கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சியின் 4ஆம் 5ஆம் 6ஆம் நாளுக்கான முடிவில் சங்கமித்திருக்கின்றீர்கள். அதன் அடிப்படையில் நாட்டின் பல திசைகளிலிருந்து அனுப்பப்பட்ட விடைகளுக்கு மத்தியில் 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் முதல் 10 இடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட அன்பு மாணவ செல்வங்களின் பெயர் விவரங்கள் இதோ கீழ் நோக்கி. விசேடமாக பில்லியன் அகாடமி நிறுவனம் அன்னலமாக நீண்ட காலமாக கொரோனா விடுமுறை காலங்களில் கூட பல்வேறுபட்ட போட்டி நிகழ்ச்சிகளை நடாத்தி வெற்றிகரமாக முடித்திருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் 4ஆம் தினம் பதிவிடப்பட்ட வினாவுக்கான பல நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு மத்தியிலிருந்து நாட்டின் பல திசைகளில் அனுப்பப்பட்ட விடைகளுக்கு மத்தியிலிருந்து முதல் 10 இடங்களுக்கு பெற்ற தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் இதோ கீழிருந்து மேல் நோக்கி. 10ஆம் இடத்தை பெற்றிருப்பது குருந்துகொள்ள மத்திய கல்லூரி தரம் 2 மாணவன் ரிஃப்தி. 9ஆம் இடத்தை பெற்றிருப்பது இப்பாகமுவ மடிகே முஸ்லிம் மகாவித்யா தரம் 3 மாணவன் நாசித் அகமட். 8ஆம் இடத்தை பெற்றிருப்பது கிண்ணியா முஸ்லிம் மகளிர் கல்லூரி தரம் 5 மாணவி நெஹ்லா நஷா. 7ஆம் இடத்தை பெற்றிருப்பது பரகாதன் தேசிய பாடசாலை தரம் 4 மாணவி ரிதா. 6ஆம் இடத்தை பெற்றிருப்பது ரம்புகந்தன் அல் ஹுதா முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 1 மாணவன் உமைர். 5ஆம் இடத்தை பெற்றிருப்பது நிக்கவரடிய பன்னவ முஸ்லிம் மத்திய கல்லூரி தரம் 5 மாணவி ஆயிஷா ஹயா. 4ஆம் இடத்தை பெற்றிருப்பது கெலியோய அஸ்ராஜ் முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 2 மாணவன் ரையான் இக்ராம். 3ஆம் இடத்தை பெற்றிருப்பது பானகமு அன்னூர் மத்திய கல்லூரி தரம் 3 மாணவன் மிஷாரி. 2ஆம் இடத்தை பெற்றிருப்பது செம்லகஸ்கொட்டுவ தேசிய பாடசாலை தரம் 5 மாணவி ஜிக்ரா ஹானி. 4ஆம் நாள் பல நூற்றுக்கணக்கான மாணவருக்கு மத்தியிலிருந்து மிக வேகமான பதிலை அனுப்பி முதலாம் இடத்தை பெற்றிருப்பது தல்கஸ்பிட்டி அல் ரஷக் முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 4 மாணவி சன்சா. 4ஆம் நாள் வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது தல்கஸ்பிட்டி அல் ரஷக் முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 4 மாணவி சன்சா. சன்சா ஞாபகம் இருக்கிறது, சென்ற வருடமும் ரமலான் கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சியில் புல்லியன் அகாடமி நடாத்திய போட்டியில் வெற்றி பெற்ற ஒரு மாணவி என்பதையும் குறிப்பிடத்தக்கது. 5ஆம் நாள் முதல் 10 இடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட அன்பு மாணவ செல்வங்கள் இதோ கீழிருந்து மேல் நோக்கி. 10ஆம் இடத்தை பெற்றிருப்பது தோரே அத்தாரிக் முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 1 மாணவி நுதா. 5ஆம் இடத்தை பெற்றிருப்பது நிக்கவரடிய பன்னவ முஸ்லிம் மத்திய கல்லூரி தரம் 5 மாணவி மரியம். 8ஆம் இடத்தை பெற்றிருப்பது தெலுங்குகல் முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 2 மாணவன் ஜெயித். 7ஆம் இடத்தை பெற்றிருப்பது பரகாதனி தேசிய பாடசாலை தரம் 1 மாணவன் மகுதி. 6ஆம் இடத்தை பெற்றிருப்பது பரகாதனி தேசிய பாடசாலை தரம் 3 மாணவன் தல்ஹா. 5ஆம் இடத்தை பெற்றிருப்பது நிக்கவரடிய பன்னவ முஸ்லிம் மத்திய கல்லூரி தரம் 5 மாணவி ஆயிஷா ஹயா. 4ஆம் இடத்தை பெற்றிருப்பது கெலியோய அஸ்ராஜ் முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 2 மாணவன் ரையான் இக்ராம். 5ஆம் நாள் 3ஆம் இடத்தை பெற்றிருப்பது தெலுங்குகல்ல முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 3 மாணவி அஸ்மா. 5ஆம் நாள் 2ஆம் இடத்தை பெற்றிருப்பது ரம்புகந்தன அல் ஹுதா முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 1 மாணவன் யூசுப். 2ஆம் இடம் ரம்புகந்தன அல் ஹுதா முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 2 மாணவன் யூசுப். 5ஆம் நாள் பதிவிடப்பட்ட வினா தொழுகையின் ஃபர்லுகள் எத்தனை என்பது. இங்கு கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் அதிகமான மாணவர்கள் பிழைகள் விட்ட ஒரு நாளாக
5வது நாள் காணப்பட்டது உண்மையிலே கவலைப்படுகின்ற ஒரு விடயம். தொழுகையின் பரல்கள் 19 கூட அன்பு மாணவ செல்வங்களுக்கு தெரியாமல் இருந்தது. கவலைக்குரிய விடயம். தரம் 1 தொடக்கம் 5 வரையான அந்த போட் நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் தான் அந்த அன்பு மாணவ செல்வங்களுக்கு பெரும்பாலும் விடைகளை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எனவே நாங்கள் எங்கு நிற்கின்றோம் என்பதனை ஒரு கணம் சிந்தியுங்கள் அன்புள்ள பெற்றோர்களே. ஆம், அன்றைய தினம் பல நூற்றுக்கணக்கான மாணவருக்கு மத்தியில் மிக வேகமான பதில் அனுப்பி 1ஆம் இடத்தை பெற்றிருப்பது இன்னைக்கு அவருடைய அபுக்காகம முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 5 மாணவி அம்ரா. இன்னைக்கு அவருடைய அபுக்காகம முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 5 மாணவி அமீரா. இது 6ஆம் நாள் முடிவுகளின்படி முதல் 10 இடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட அன்பு மாணவ செல்வங்கள். 10ஆம் இடத்தை பெற்றிருப்பது மாவனல்ல மடுல்போவ பாதிபியா முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 2 மாணவி ஃபஹ்மா. 9ஆம் இடத்தை பெற்றிருப்பது தெலுங்குகல்ல முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 3 மாணவன் ருஹைம். 8ஆம் இடத்தை பெற்றிருப்பது பரகாதனை தேசிய பாடசாலை தரம் 2 மாணவன் ருஸ்தி. 7ஆம் இடத்தை பெற்றிருப்பது பரகாதனிய லீட்வே இன்டர்நேஷனல் ஸ்கூல் கிரேட் 4 உமைமா. 6ஆம் இடத்தை பெற்றிருப்பது பரகாதனி தேசிய பாடசாலை தரம் 2 மாணவி ரீசா. 5ஆம் இடத்தை பெற்றிருப்பது ஹெமாத்தகம மடுல்போவ பாதிபியா முஸ்லிம் வித்யாலய தரம் 5 மாணவன் அம்ஹர். 4ஆம் இடத்தை பெற்றிருப்பது ஹம்பந்தோட்டை இக்ரா முஸ்லிம் வித்யாலய தரம் 5 மாணவி அமீரா. 6ஆம் நாள் பதிவிடப்பட்ட வினாவுக்கு 3ஆம் இடத்தை பெற்றிருப்பது தல்கஸ்மிட்டி அல்லஸ்டக் முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 4 மாணவி சன்சா. 3ஆம் இடம் அல்லஸ்டக் முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 4 மாணவி சன்சா. 6ஆம் நாள் 2ஆம் இடத்தை பெற்றிருப்பது பானகமு அன்னூர் மத்திய கல்லூரி தரம் 3 மாணவன் மிஷாரி. பானகமு அன்னூர் மத்திய கல்லூரி தரம் 3 மாணவன் மிஷாரி தொடர்ந்து ஏச்சியாக தரம் 3 கல்வி கேட்கின்ற இந்த மாணவன் தொடர்ந்து ஏச்சியாக முயற்சி தருவதையும் பாராட்டத்தக்கது. ஆம், 6ஆம் நாள் பல நூற்றுக்கணக்கான மாணவருக்கு மத்தியில் நாட்டின் பல திசைகளிலிருந்து அனுப்பப்பட்ட விடைகளுக்கு மத்தியில் மிக வேகமான பதில் அனுப்பி 1ஆம் இடத்தை பெற்றிருப்பது கல்கின்ன ஆரம்ப பிரிவு பாடசாலை தரம் 4 மாணவி சைனா. கல்கின்ன ஆரம்ப பிரிவு தரம் 4 மாணவி சைனா. இன்றைய தினம் உங்களுக்கு முதல் 4, 5, 6ஆம் நாளுக்கான வெற்றியாளர்கள் உங்களுக்கு மிக தெளிவாக தந்திருக்கின்றோம். எனவே இன்னும் ஒரு வெற்றியாளர் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆசான் ஏசிஎம் அபில். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.